வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்கள் வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம ரோஸ் மில்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு கிளாஸ் பால் நல்லா காய்ச்சிட்டு ஆற வச்சதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் 1 hour வச்சு இப்போ சில்லுன்னு எடுத்து நான் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட நான் ரோஸ் சர்பத் ஆட் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் கடையில் கேட்டிங்கனாலே கிடைக்கும் இந்த மாதிரி ரோஸ் சர்பத். இதில் நான் இப்போ 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிறேன். இதில் சுகர்லாம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, ஏன்னா அந்த சர்பத்லேயே நம்மளுக்கு சுகர் இருக்கும். இப்போ நான் ஒரு கிளாஸில் சப்ஜா விதை ஆட் பண்ணிக்கிறேன். இதை துளசி விதைன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் பேசியல் சீட்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் நான் இப்போ 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் தண்ணியில் இது விதை மாதிரி இருக்கும், இது ஒரு 15 மினிட்ஸுக்கு ஊற வச்சிங்க அப்படின்னா இது இந்த மாதிரி வந்துடும். அதை நம்ம கிளாஸில் போட்டு எல்லா ஜூஸ்க்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ரோஸ் மில்க்கு போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நான் பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க ரோஸ் மில்க்கையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்பவே சுவையான ரோஸ் மில்க் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சிம்பிளும் கூட. இந்த மாதிரி நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லது. சப்ஜா சீட்ஸ் போட்டு இந்த வெயில் காலத்துக்கு குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ எப்படி அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறந்துடாமல் தமிழ் சமையலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.